எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரம்ஜான் மாதத்தை பற்றி கூறிய சிறப்புகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தில் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. ரமலான் மாதம் எத்தகைய சிறப்புள்ளது என்று மனிதர்கள் விளங்கிவிடுவார்கள். ஆனால் ஆண்டு முழுவதும் ரம்லானாகவே இருக்க வேண்டுமென உம்மத்தினர்கள் விரும்புவார்கள். ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்பது சிரமமான காரியம் என்று மக்கள் விளக்குகின்றனர். ஆனால் புனித ரம்லான் மாதத்தில் கிடைக்கின்ற நன்மைகளை கருதி மனிதர்கள் அதனை விரும்புவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் ரமலான் மாதத்தில் போருக்கு சென்று பிரயாணத்தின் நோன்பை விட்டுவிடலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை அனுமதி அளித்து கூட நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை சட்டபூர்வமாக தடை செய்யும் வரை நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ ரகசியம் இருக்க வேண்டுமல்லவா? ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அது பரக்கத் செய்யப்பட்ட மாதமாகும். அதில் லைலத்துல் கத்ர் என்று ஓர் இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். அதில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுகை நன்மைக்குரிய செயல்களை ஆக்கியுள்ளான். எந்த மனிதன் இம்மாதத்தில் நன்மைகளுக்குரிய செயல்களை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கிறாரோ அவர் ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு ஃபரலை நிறைவேற்றியவர் போன்றராவார். இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபரலு நிறைவேற்றுவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபரல்களை நிறைவேற்றியவர் போன்றவராவார். மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. அதன் வழியாக நோன்பாளி நுழைவார்கள். அவர்களைத் தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களைத் தவிர வேறு எவரும் நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும். நோன்பு இருப்பவருக்காக அல்லாஹ் கொடுக்கும் சிறந்த பரிசாகும் அது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதையும் ஃபரலாகவும் அதில் தராவி தொழுகை சுன்னத்தாகவும் ஆக்கியுள்ளான் என்பதிலிருந்து தெரிய வருவதாவது, தராவி தொழுகை வேண்டுமென்று கட்டளையும் அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்தே ஏற்பட்டு இருக்கிறது என்பதாகும். சில அறிவிப்புகளில் தராவி தொழுகை நான் சுன்னத்தாக ஆக்கியுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதின் கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாகும். இதனால்தான் தராவி தொழுகை சுன்னத் என்பதாக இமாம்கள் அனைவரும் ஏகபித்து கூறியுள்ளார்கள். புர்ஹான் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுங்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள், உங்கள் செல்வங்களுக்காக ஜகாத் நிறைவேற்றுங்கள், உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் சுவனம் செல்வீர்கள். அறிவிப்பாளர் ஆ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு வாரி வழங்குவராக இருந்தார்கள். ஜிப்ரீல் அவர்கள்
ரம்ஜான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வரும் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வாரி வழங்கி கொண்டு இருந்தார்கள். ஜிப்ரீல் தம்மை சந்திக்கும் வரும் வேளையில் மழை காற்றை விட அதிகமாக வாரி வழங்கினார்கள். ஆகவே நாம் ஷாபான் மாதம் முடிந்து வரும் ரம்ஜான் மாதத்தில் அனைத்து நோன்புகளும் வைத்து குர்ஆன் ஷெரீஃபையும் முழுவதாகவும் ஓதி ஐவேளை தொழுகையிலும் சரிவர தொழுது தராவி தொழுகையும் அந்த 30 நாட்களும் தொழுது தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹா தொழுகை, நஃபில் தொழுகைகள் தொழுது திக்ர்களும் அதிகமாகவும் செய்து ஸலவாத்துகளும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன்.